எனக்கு தெரியும். சீமையாம் சிவகங்கையின் அரசியாம், சிறு பிள்ளையும் அறியும் இவளின் புகழ்ச்சி. சீற்றம் கொண்டு பல வஞ்சகர்களை அழித்தவர். இவங்கதான் வீரமங்கை வேலுநாச்சியார். இவங்களாவது யார் என்று தெரியுதா? கவிஞர், எழுத்தாளர், சுதந்திர போராளி, இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர். இவங்கதான் பன்முக ஆற்றலை கொண்ட கவிக்குயில் சரோஜினி நாயுடு. இவ்வளவு பெண் சாதனையாளர்களா இருக்காங்க. பாட்டி, நான் காட்டினதெல்லாம் கொஞ்சம் தான், இன்னும் நிறைய பெண் சாதனையாளர்கள் இருக்காங்க. பெண்களின் புகழை பறைசாற்ற இந்த உதாரணம் போதுமா, இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுமா? அத்தை, இப்போ பெண்களை பத்தி ஒரு நடனத்தை பார்த்தா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஓ, பாத்துடலாமே. இந்த சின்ன குழந்தைக்கு இருக்கிற தெளிவு கூட எனக்கு இல்லையே. நான் ஒரு பெண்ணா இருந்துகிட்டு பெண் குழந்தைய வேணான்னு நினைச்சிருக்கேன். இது எவ்வளவு முட்டாள்தானோன்னு என் பேத்தி எனக்கு புரிய வச்சட்டா. அத்தை, இதை நீங்களா சொல்றது? இல்ல நான் தான் அதாவது கனவு காண்றேனா? ஆச்சரியமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கத்த. அம்மா பாத்தியா, நான் பாட்டிய மாத்திட்டேன். எப்படி இருந்த பாட்டி இப்ப இப்படி ஆயிட்டாங்கன்னு ஒரு பெண் நினைச்சா எதையும் சாதிக்கலாம். உண்மையிலே குழந்தைங்க திறமைசாலிதான். நாம தான் ஆண் பெண் வேறுபாடு காட்டாமல் சரிசமமாக பார்க்கணும். இந்த நாடகத்தை பார்க்குற எல்லாருக்கும் நாங்க சொல்ல வர செய்தி என்னன்னா, ஆண் பெண் வேறுபாடு பார்க்காமல் குழந்தையோட அறிவையும் திறமையையும் வெளிக்கொண்டு வருவது நம் ஒவ்வொருவரின் கடமை. பார்ப்போற்றும் வகையில் குழந்தைகளை உருவாக்கிடுவோம். நன்றி.